Hi friends, welcome to பருப்பும் நெய்யும் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட்டான சாம்பார் பொடி வீட்ல எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம வந்து அதிக அளவு சாம்பார் பொடி மொத்தமா திரிச்சு வெச்சுக்குவோம். சில சமயங்கள்ல நமக்கு வந்து அது காலியாகும் போதோ இல்ல ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷா நம்ம அரைச்சு நம்ம குழம்பு வைக்கணும் அப்படிங்கிற போதோ நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட மெஷர்மெண்ட் தான் நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பார் பொடியை வந்து நீங்க காரத்தூள் எங்கெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு இன்ஸ்டன்ட்டா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொரியல் வகைகள் ஃப்ரை பண்றதுக்கு ஏதாவது சாதம் வகைகள் வந்து நம்ம செய்கிறதுக்கு அதுக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட மெஷர்மெண்ட் என்னங்கிறத பார்க்கலாம். நான் வந்து அரை கப் ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ரொம்ப செவக்க வறுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் அந்த முறுமுறுப்பு தன்மை வர்ற மாதிரி இந்த மசாலா பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மசாலா பொருட்களை செவக்க வறுக்கும் போது டேஸ்ட் வந்து நம்ம சாம்பாருக்குள்ள டேஸ்ட் கிடைக்காது. நம்ம நார்மலா நம்ம அந்த வத்த குழம்பு அந்த குழம்பு வகைகளுக்குள்ள கார குழம்பு அந்த குழம்பு வகைகளுக்குள்ள டேஸ்ட் தான் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம இந்த மசாலா பொருட்களை செவக்க வறுக்க வேண்டாம். மிதமான தீயில நல்ல அந்த முறுமுறுப்பு தன்மை வர்ற மாதிரி நம்ம வறுத்து வச்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம கொத்தமல்லியை நம்ம வறுத்து எடுத்துட்டோம். அடுத்து கடாயில வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் நம்ம துவரம் பருப்பும் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் கொஞ்சம் இப்போ நம்ம மிதமான தீயில வச்சு நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மிளகு எடுத்திருக்கேன். இப்போ மிளகா வத்தல் அளவு வந்து பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20 மிளகா வத்தல் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல எடுத்தோம்னா அந்த உரைப்பு தான் அதிகமா இருக்கும். அந்த கொத்தமல்லி விதையோட டேஸ்ட் வந்து நமக்கு அந்த வாசனை வந்து நமக்கு கிடைக்காது. அதனால நீங்க 15ல இருந்து 20 மிளகா வத்தல் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இதுல கொஞ்சமா ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நீங்க ஆட் பண்ணும்போது நம்ம கடாய் சூடுலயே நம்ம வந்து அது வந்து பொரிஞ்சிரும். அதனால நீங்க வந்து தனியா வறுக்க வேண்டாம். இப்போ இந்த மசாலா கலவைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கலவைகளை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இன்ஸ்டன்ட்டான சாம்பார் பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சாம்பார் பொடி வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் பொடி வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம பருப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.